ஹலோ மக்களே, வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அகத்திக்கீரை விதை ஊனிட்டு இருக்கிறாங்க. முருங்கை செடிக்குள்ள இடையில ஒவ்வொன்று அகத்திக்கீரை ஊனிட்டு இருக்கிறாங்க. வரக்காட்டில் குச்சி வச்சு ஊன்னாருங்க. அது வந்து கொஞ்சம் கீழே போயிடும். மேட்டில் நின்று வரக்காட்டு ஊன்றது கொஞ்சம் கஷ்டமாக. தண்ணிக்குள்ளே எதுக்கு இப்போ அப்படி தண்ணி கட்டி விதையை ஊனலான்னு சொல்லிட்டு தண்ணி விட்டு அப்புறம் அதுக்கு மேலே விதை ஊனிட்டு இருக்கிறாங்க. ஈஸியாக போயிரு, கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி வரும் தண்ணியில் வச்சு நாற்று நட்டுற மாதிரி நல்லா வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்குறாரு இவர். நாலு முருங்கை இருக்குதானுங்க, அதுக்கு அவுத்தி ஊணுவாங்க. ஊணும் அடிச்சோட்டில் ஒன்று போடும். அதெல்லாம் நிறைய வருது டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிரு நடிச்சாரு. அது சீக்கிரமாக தண்ணியில் இன்னும் வேலையுமாகும். என்னைக்கு வெயில் உட்காந்துட்டு குச்சி குத்தி குத்தி எண்ணெய் போட்டு இருக்கும். தெரியாது மிதங்குன்னு சொல்லுது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதாக ரொம்ப இது போட்டுங்களா? பொடி பட்டை கிளப்பு சிகப்பு கலர் இருக்குது பாருங்க. அகத்திக்கீரை விதை வேப்பை விட்டுட்டாங்க. சும்மா சின்ன சின்னதாக இருக்கு. வேப்பை மலை வேப்பை அதுவும் போகும்ல, கொஞ்சம் பெருசு. அதுவும் இங்கே களை வெற்றையில் விட்டுட்டாங்க. தோட்டம் போடுற எல்லாம் அதனால் கரெக்டாக நான் சொல்லவே இல்லை. ஐயில் எல்லாம் விட்டாங்க. அகத்திக்கீரை சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம வயிற்றில் அல்சரெல்லாம் இருந்தால் சரியாயிருங்க. குத்து குத்தா அள்ளி அப்படியே இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படி போட்டுறதா. அடா நாங்கள் போட்டது மேலே கொண்டு கால் வைக்க போகிறேன். அதுலேயே அள்ளிக்கிறேன். இன்னும் இது பண்ணிட்டு வரட்டும். தண்ணி குடிச்சு போகிறேன். இதே பரவாயில்ல, நான் இதே வச்சுக்கிறேன். 20 நாள் கழிச்சு தான் தண்ணி விடணும் முருங்கைக்கட்டு. ஆமாம், செடி கெண்டை பருத்துக்குங்க. தண்ணி விட்டு இருந்தால் கெண்டை பருத்துக்குமா? வேறு பேர்த்துக்கு உங்களுக்கு அப்படின்னா தெரியாது. வேறு பேர்த்துக்கு வச்சு விட்டுட்டு வாரம் வச்சு விடாது. அப்போ தான் சீக்கிரம் நல்லா இருக்குதல்ல. 4 இந்த நேருக்கு பார்த்துங்களா இப்படி ஒன்றது. அதை இந்த குழி அப்படி அவ்வளோதான் வச்சு ஊனி விடும்.